I'm a beggar boy. I'm a beggar boy. You have to give me paisa. I'm a beggar boy. Hello, brothers and sisters. Okay. Hi. Hello. I'm new to the YouTube. புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். மை நேம் இஸ் ஆஸ் பர் சோஷியல் மீடியாவுக்கு நான் பேக்ரவுண்ட் மேனேஜ் சூஸ் பண்ணியிருக்கேன் ஃபார் some reasons, for some valuable reasons. Okay, so hi friends. Okay, ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லி கூப்பிட்றாங்க, வியூவர்ஸ்னு கூப்பிட்றாங்க, சோல்ஜர்ஸ்ன்னு கூப்பிட்றாங்க. ஸோ நமக்கு ஹாய் காம்ரேட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நான் பெகர்மேன். கம் ஆன், இட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஓகே, நான் வந்து ஃபஸ்ட் வீடியோங்கிறனால கொஞ்சம் நோட்ஸ் எடுத்து வந்திருக்கேன். நோட்ஸ் பார்த்து தான் ஃபஸ்ட் வீடியோன்னு இல்லை, எல்லா வீடியோஸ்க்குமே நோட்ஸ் வச்சு பேச நினைக்கிறேன். என்னோட அந்தளவுக்கு மெமரி ஸ்ட்ராங்காக வச்சு பேச முடியாது. ஒவ்வொரு பாயிண்ட்டையும் மதன் கௌரி மாதிரியோ இல்லை நம்ம ஏடிடி நந்தா மாதிரியோ சான்ஸே இல்லை. அவங்களாம் அந்த லெஜன்ஸு. ஓகே 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 நம்மளோட முயற்சி பண்ணுவோம். நம்மளோட முயற்சி பண்ணி நம்மளோட சொல்ல வந்த கருத்தை நல்லதாக சொல்லுவோம். ஓகே, நீங்கள் என்ன பற்றி பேசலான் இருக்கேன்னா, மும்மொழி கொள்கை பற்றி பேசலான் இருக்கேன். மும்மொழி கொள்கை, த்ரீ லாங்குவேஜ் பாலிசி ஆஸ் பர் இங்கிலீஷில் சொல்லணும்னா என்னடா ஒவ்வொரு உலகமே. இப்போ ட்ரம்ப் வந்து அமெரிக்காவில் இந்தியாவில் டெக்ஸ் போட்டார், கூட்ஸுக்கு 50% டேரிஃப் போட்டார், டேக்ஸ் போட்டாருங்கிறப்போ நீங்கள் சொந்தமாக இந்த டாபிக் பற்றி பேசுகிறீங்கன்னு கேட்குறீங்கன்னா, நோ, பேசிதான் ஆகணும். ஏன்னா இந்த பிரச்சனைக்கு இன்னும் தீர்வு வர கிடையாது. காலங்காலமாக இந்த பிரச்சனையால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நீங்களும் பாதிக்கப்பட்டிருக்கீங்க, நானும் பாதிக்கப்பட்டிருக்கேன், எல்லோரும் பாதிக்கப்பட்டுருக்கோம். ஸோ இந்த தீர்வு எட்டாதுங்கிற போது நம்ம நிச்சயமாக அதை பற்றி பேசி ஆகணும். தீர்வு எட்டினதுக்கப்புறமும் கூட அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டு தீரணும். ஏன்னா இதெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகள், மிகப்பெரிய பிரச்சனைகள். மும்மொழி கொள்கை அவசியமாக? எனக்கு தெரிஞ்ச மும்மொழி கொள்கைங்கிறது அவசியமே இல்லைங்க. லாங்குவேஜ் இஸ் எ டூல் ஃபார் கம்யூனிகேஷன். நம்ம தாய்நாட்டில் தாய்மொழி பேசுகிறோம். அதாவது தமிழ்நாட்டில் தமிழ், கேரளாவில் மலையாளம், கர்நாடகாவில் கன்னடம், அதர் ஸ்டேட்ஸில் அந்த மாதிரி தெலுங்கு, ஆந்திராவில் எக்ஸட்ரா. அவங்கவுங்க ஸ்டேட்டில் அவங்கவுங்க லாங்குவேஜ் இருக்குது, காலங்காலமாக இருக்குது. அது தொட்டு பேசிக்கிட்டு இருக்கோம். அது பாதுகாக்கப்படணும். அது நம்ம பாதுகாத்தா தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு அந்த லாங்குவேஜ் வந்து போய் சேரும். இப்போ நீங்கள் 3 லாங்குவேஜ் கொண்டு வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக ஹிந்திக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் போயிடும். அது நான் எப்படின்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா ஹிந்திக்கு வந்து அது இம்போஸ் ஆன மாதிரி ஆகிடும். இட் இஸ் லைக் திணிக்கிற மாதிரி ஆகிடுது. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மூணு மொழிகள் கொண்டு வரும்பொழுது இங்கிலீஷ் ஆட்டோமேட்டிக்காக அது குளோபல் லாங்குவேஜ், அதை மறுக்கவே முடியாத லாங்குவேஜ். யாருனாலுமே வந்து இங்கிலீஷை வந்து நம்ம கிட்ட திணிக்கவும் முடியாது, அதே மாதிரி அதை வந்து மறுக்கவும் முடியாது. அது வந்து உலகளாவிய மொழி அப்படிங்கிற பொழுது அதுதான் வந்து ஃபார் எனி ஒன் டு ஹேவ் கம்யூனிகேஷன் ஆல் ஓவர் தி குளோப். ஸோ இங்கிலீஷ் வந்து நமக்கு எப்போயுமே தேவை. இங்கிலீஷ் வந்து நம்ம வந்து ஒரு தொடர்பு மொழியாக, தமிழிலிருந்து நம்ம மற்ற மொழிகளில் பேசக்கூடியவங்கக்கிட்ட நம்ம வந்து தமிழ் பேச முடியாதவங்கக்கிட்ட இங்கிலீஷ், ஆங்கிலம் தொடர்பு மொழியாக வச்சுக்க முடியும். அந்த தொடர்பு மொழியான ஆங்கில மொழியே உங்களுக்கு போதுமானது. நீங்கள் ஹிந்தி மொழி படிக்கணும், இல்லை ஃப்ரெஞ்ச் படிக்கணும், இல்லை ஜெர்மன் படிக்கணும், இல்லை ரஷ்யன் படிக்கணும், சைனீஸ் படிக்கணும், ஜாப்பனீஸ் படிக்கணும், ஹிந்தி படிக்கணும், சான்ஸ்கிரிட் படிக்கணும், க்ரீக் படிக்கணும், லாட்டின் படிக்கணும், அப்படிங்கிற ஹீப்ரூ படிக்கணும், அரபிக் படிக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. இவ்வளோ மொழிகள் இருந்தால், நீங்கள் விருப்பம் இருந்தால், நீங்கள் அந்த விருப்பம் உள்ளவர்கள் விருப்பத்திற்கு ஏற்ப நீங்கள் பல மொழிகளை படிச்சுக்கலாம். அதுக்கு என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, வெரி சிம்பிள். +1 +2ல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேக்ஸ் குரூப் இருக்குது, பயாலஜி மேக்ஸ் குரூப் இருக்குது, ஆர்ட்ஸ் குரூப் வித் எக்கனாமிக்ஸ், பிஸ்னஸ் மேக்ஸ் தனியாக குரூப் இருக்குது. அந்த மாதிரி இதுக்கு தனியாக குரூப் கொண்டு வந்துட்டாலே, என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ எனக்கு தோணுச்சுங்கன்னா நான் சொல்கிறேன், இதுக்கு தனியாக குரூப் கொண்டு வந்துட்டாலே அந்த பிரச்சனை சால்வ் பண்ணிடலாம், முடிச்சிடலாம் நான் நினைக்கிறேன். லாங்குவேஜ் படிக்கிறதுக்குன்னு, அதாவது லாங்குவேஜ் நிறையா லாங்குவேஜஸ், உங்களுக்கு லாங்குவேஜஸ் பேஸ்ட், நீங்கள் லிங்குவிஸ்டாக இருக்குது. லிங்குவிஸ்ட்னா தமிழ் என்ன சொல்லுவாங்கன்னா, பல மொழிகளை பேசக்கூடிய டிரான்ஸ்லேட்டர். இப்போ நீங்கள் ஒரு கைடாக இருக்கலாம், இல்லை வேறு நாட்டு தூதரகங்களில் மொழிபெயர்ப்பாளராக இருக்கலாம். அந்த மாதிரி லிங்குவிஸ்ட்னு தனியாக குரூப் வச்சிட்டோம்னா அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கலாம். நீங்கள் அது வேணுங்கிறவங்க அதை படித்து அந்த துறையில் போய் அதில் அவங்க ஸ்கில்லை டெவலப் பண்ணி எங்கேயோ போய்க்குவாங்க. இப்போ ஐடி படிக்கிறவங்க அவங்களுக்கு தேவையான ஸ்கில் கம்ப்யூட்டர் தான். மெக்கானிக்கல் படிக்கிறவங்களுக்கு மெக்கானிக்கல் ஸ்கில்ஸ் இருக்கணும், சிவில் படிக்கிறவங்களுக்கு சிவில் ஸ்கில்ஸ் இருக்கணும்,
அதாவது கட்டடம் டிசைன்ஸ், ஆர்கிடெக்ட், இன்ஜினியரிங் அது தெரிஞ்சிருக்கணும். அதுமாதிரி ஒவ்வொரு ஃபீல்டு இருக்கவங்க அந்தந்த ஃபீல்டு நாலேஜ் இம்பார்ட்டன்ட். அந்த ஃபீல்டு நாலேஜை வெளிப்படுத்துறதுக்கு ஒன்று அவங்களோட சொந்த மொழியான தாய்மொழியில் அதை வெளிப்படுத்தலாம். இல்லை அப்புறம் அதற்கு துணை மொழியாக ஆங்கிலத்தை வச்சு நம்மளால் கம்யூனிகேஷன் பயன்படுத்திக்க முடியும். ஸோ இட் இஸ் பேஸ்ட் ஆன் த டிபார்ட்மெண்ட் வேர் அவர் ஸ்கில் ஹேஸ் டு பி டெவலப்ட். இந்த டிபார்ட்மெண்ட் தான் நம்மளோட ஸ்கில் டெவலப் பண்ணுமே தவிர அந்த மொழியில் டெவலப் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. மொழி வந்து டூல் ஃபார் கம்யூனிகேஷன் தான். ஸோ அந்த மாதிரி வந்து மொழி ட்ரான்ஸ்லேட் பண்ணக்கூடிய கைடாக நீங்கள் போகணும்னு நினச்சிங்க, இல்லை லிங்குவிஸ்டாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அது மாதிரி தனியாக குரூப்னால் நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் தனியாக நீங்கள் 11th 12th அந்த குரூப்பை ஏற்படுத்தி அந்த மாதிரி நீங்கள் படிக்கிறதுக்கு மக்களுக்கு உதவி செய்யலாம், ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஸை நீங்கள் குறைக்கலாம். ஸோ அந்த மாதிரி தனியாக குரூப் வச்சிங்கன்னா கூட அதுலேயுமே வந்து ஒரு செட் ஆஃப் வேகன்சிஸ் இருக்குதுன்னா அதில் மக்கள் அதில் போய் அது நிறையா ஒரு மேபி அதில் ஒரு எக்ஸ்போசர் கிடைக்கும். அதில் போய் அவங்க செட் ஆகலாம், சூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் தேவையில்லாமல் ஐடி படிக்கிறவங்க, இல்லை இன்னும் வேறு ஃபீல்டு அக்ரி ஃபீல்டுக்கு போகணும்னு நினைக்கிறவங்க, டாக்டர்னு நினைக்கிறவங்க, அவங்களுக்கு இந்த 3 லாங்குவேஜுங்கிறது எந்த வகையிலும் உதவி பண்ண போகிறதே கிடையாது. இன்றைக்கி ஹிந்திக்காரன்லாம் வந்து வெளியூர்லேருந்து வர ஹிந்திக்காரன் இங்கே தமிழில் பேசிகிட்டு இருக்கான், பெங்காலிக்காரன் தமிழில் பேசிகிட்டு இருக்கான், நேபாளிக்காரன் தமிழில் பேசிகிட்டு இருக்கான். அதனால் வெளியூர்லேருந்து தமிழ்நாடுக்கு வரக்கூடிய மற்ற லாங்குவேஜ்காரங்களை தமிழில் பேசுகிறாங்க. ஏன்னா அவங்க இந்த தமிழ்நாட்டில் வந்து வாழணும், தமிழ் தெரிஞ்சாகணும். அதே மாதிரி நம்ம வெளிநாட்டுக்கு நம்மளால் இங்கே எத்தனையோ பேர் வந்து வடநாட்டுக்கு போய் வேலை செய்கிறது கிடையாது, வெளிநாடுகளுக்கே போயிடுறாங்க. வெளிநாடுகளுக்கு போய் இங்கிலீஷ் தெரிஞ்சதுனால இங்கிலீஷ் பேசி அவங்க லாங்குவேஜ் டூலாக யூஸ் பண்ணி போயிட்டுருக்காங்க. இதே மாதிரி இங்கே தமிழ்நாட்டிலையுமே வடக்காரர்கள் வந்து இப்போ தமிழ்லேயே பேசணுங்கிற அவசியம் கிடையாது. என்னை பொறுத்தளவு இங்கிலீஷ் பேசினா போதும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இங்கிலீஷ் வந்து குளோபல் லாங்குவேஜ். அவங்க வந்து இங்கே தமிழ் கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டு பேசணுங்கிற அவசியம் இல்லை. பட் அவங்க கற்றுக்குறாங்க, அது அவங்க விருப்பம், அது அவங்க தனிப்பட்ட விருப்பம். ஸோ அது விருப்பத்தின் அடிப்படையில் இருக்கணும், திணிப்பு அடிப்படையில் இருக்கக்கூடாது. பொதுவான மொழியாக ஆங்கில மொழியும் அந்தந்த ஸ்டேட்டுகளுக்கான மொழியாக அந்த ஸ்டேட் லாங்குவேஜஸே இருக்கணும். அங்கே புதுசாக இன்னொரு 3வது மொழியை கொண்டு வந்தீங்கன்னா அந்த ஸ்டேட் லாங்குவேஜஸ் வந்து மதிப்பு இழந்து அது ஆட்டோமேட்டிக்காக பின்னாடி சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அந்தந்த ஸ்டேட்டுக்கு இருக்கக்கூடிய நல்ல கல்ச்சரல் பேக்ரவுண்ட், குட் கல்ச்சரல் பேக்ரவுண்ட், குட் ட்ரெடிஷ்னல், அந்த லாங்குவேஜுக்கான தனித்துவம் எல்லாமே வந்து அழியும். ஏற்கனவே இது ஹைதராபாத்தில் நடக்கிறதா நிறைய பேர் சொல்கிறாங்க. அங்கே வந்து ஆப்வியஸ்லி அங்கே தெலுங்கு ஹைதராபாத்தில் பார்க்க முடியறதில்ல அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அவங்க அந்தளவுக்கு அவங்க ஹிந்தி அண்ட் உருது ஹேஸ் டாமினேட்டட் த டோட்டல் சிட்டி அப்படிங்கிறது நம்ம கேள்விப்படுறோம். ஸோ அந்த மாதிரி வேறு எங்கேயும் ஆகிடக்கூடாது, அதுக்கு நான் விட்டுடக்கூடாது. ஸோ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அண்டு என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் ஷேர் பண்ண விருப்பப்படுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இது எஜுகேஷன் சிஸ்டமில் இது மிகப்பெரிய சேஞ்சஸ் கொண்டு வரணும். அண்ணாதுரை 1960s டைமில் அவர் வந்து அப்போவே வந்து ஹிந்தி மொழி திணிப்பை எதிர்த்து போராடி விதிவிலக்கு வாங்கினார். அப்புறம் அதுக்கப்புறம் வந்து ஆட்சியாளர்கள் வந்து சரிவர அதை வந்து ஸ்ட்ராங்காக நிறுவாமல் போயிட்டாங்க. ஏன்னா நான் மெட்ரிகுலேஷன் சிலபஸ் படித்தேன். நான் வந்து 5வது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஹிந்தி படித்தோம். பட் வெறும் மக்கு தான் அடித்தேன். ஹிந்தி படித்தோம், லெட்டர்ஸ் படித்தோம், வேர்ட்ஸ் படித்தோம், அந்த ஸ்கிரிப்ட் ஓரளவு படித்தோமே தவிர அது வந்து மக் அடித்து தான் படித்தோமே தவிர அதனால் வந்து புரிஞ்சிக்க முடியல. இதில் என்ன ஹிந்தி பேச முடியாது. ஹிந்தி இப்போ படிக்க மறந்துட்டேன். நிறைய ட்ரை பண்ணேன், ஹிந்தி படிக்க முடியுமா ட்ரை பண்ணலான்னு சொல்லி புக்கெல்லாம் வாங்கி வச்சு படித்தேன், ட்ரை பண்ணேன். ஆனால் ஹிந்தி படிக்க முடியல. ரொம்ப டஃப்பாக இருக்குது. அப்படியே ஸ்ட்ரெஸ் ஆகுது தெரியுங்களா? அவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆகுது. அந்த ஸ்ட்ரெஸ் தயவு செஞ்சு குழந்தைகளுக்கு கொடுக்காதீங்க, வேண்டாம். ஆட்சியாளர்கள் வந்து பின்னாடி அண்ணாதுரை வந்து 1 வருஷம் அதில் இறந்துட்டார் பாவம். அவர் ஆட்சிக்கு வந்த காலத்தில் 1 வருஷத்தில் அவர் இறந்துட்டார். அவர் இருந்திருந்தாருன்னா அவரே வந்து இதில் இருக்கக்கூடிய நிறையா தவறுகளை இன்னும் சரி செஞ்சு இன்னும் சீரமைப்பாக வச்சுருப்பார். எஜுகேஷ்னல் ஃபீல்டு ரொம்ப பர்ஃபெக்டான முறையில் வந்து அவர் வடிவமைச்சு வந்திருப்பார். அதுக்கப்புறம் வந்து அவங்க யாரும் தெரியாது, வடிவமைக்காமல் போயிட்டாங்க. மெட்ரிகுலேஷன்லாம் இன்னும் ஹிந்தி இருக்குது, அதெல்லாம் தூக்கணும். அந்தந்த ஃபீல்டு யார் எந்தெந்த ஃபீல்டுக்கு போக விருப்பப்படுறாங்களோ அதுக்கான நாலேஜ் தான் இங்கே தேவைப்படுதே தவிர லாங்குவேஜ் டெவலப் பண்ணும், லாங்குவேஜோட ஸ்கில்லுங்கிறது தேவை கிடையாது. அது வேணும்னா அவங்க தனியாக 11th 12th குரூப் பண்ணுவாங்க, அப்படி படிச்சுக்கிட்டோம். என்னோடய ரெக்வெஸ்ட் ஃபார் ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் யூனியன் கவர்மெண்ட் ஆல்சோ, போத் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் யூனியன், மாநில அரசுக்கிடையும் நடுவண் அரசிடையும், மத்திய அரசு அல்லது ஒன்றிய அரசு என்றும் கூறலாம், அதிடம் நான் கோரிக்கை வைத்துக்கொள்கிறேன். அண்டு நான் இடையில வந்து சில நேரம் பார்த்திங்கன்னா சண்டே மார்க்கெட்லாம் இங்கே போடுவாங்க. நாங்கள் போவோம். சண்டே மார்க்கெட்டில் போகும்போது ஹிந்திக்காரங்க தான் ஃபுல்லாக வருவாங்க. அவங்க தமிழில் ஹிந்திக்காரங்க பேசுவாங்க, சில ஹிந்திக்காரங்க ஹிந்தியிலே பேசுவாங்க. நம்ம தமிழில் பேசுனா அவங்க தமிழ்லேயே தான் பேசுவாங்க, அவங்களுக்கு நல்லா தமிழ் தெரியும். ஆனாலும் சில பேர் வந்து வேணும்னே ஹிந்தியில் பேசுகிறவங்களும் இருக்கிறாங்க. ஹிந்தியில் அப்படி நாங்கள் வந்து ஹிந்தி பேச நம்ம ட்ரை பண்ணோம்னாலும் நமக்கு பேச வராது. ஆனால் அதில் வந்து ஒரு பையன், நான் வேலை செஞ்ச இடத்துல ஒரே ஒரு பையன், மற்ற பசங்க நாளையெல்லாம் ஒரு 5-6 மாதமாக இருக்கானுங்க, 6 நாளையுமே ஹிந்தி பேசவே முடியல. அந்த ஒரு பையன் மட்டும் டக்குன்னு அவங்ககிட்ட பேசுகிறதுலே பிடிக்கல. அந்த எடுத்து கொடுக்குற திங்ஸ், இந்த மளிகை பொருட்களுக்கான ஹிந்தி வேர்ட்ஸும் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டான், பேசுகிறதுக்கு ஹிந்தி புரிஞ்சுக்கிட்டான். ஏன்னா அவன் கிளாஸ் டாப்பர்.
அவங்க ஸ்கூலில் அவன் கிளாஸ் டாப்பர், கிளாஸ் ஃபஸ்ட் செகண்ட் ரேங்க் தான் வாங்குவான். அந்த ஒரு பையன் டக்குன்னு அப்படி லேர்ன் பண்ணுறான். மற்ற பசங்க யாருனாலும் எங்கள் நாளையில் வந்து ஹிந்தி அந்த சண்டே மார்க்கெட்டில் பேச முடியல. நாங்கள் தமிழில் தான் பேசுவோம், தமிழில் எடுத்து கொடுப்போம், இல்லை இங்கிலீஷில் கேட்டுக்கோ, இங்கிலீஷில் பேச எடுத்து கொடுப்போம். பிகாஸ் இங்கிலீஷ் இஸ் த காமன் லாங்குவேஜ். ஸோ இங்கே நான் பதிவு செய்ய வேண்டியது தான். எல்லாத்தினாலும் எல்லாமே முடிஞ்சிடாது. 99% ஆஃப் பீப்புள் வில் ஃபீல் டஃப் ஃபார் இட் டு அதனால் தேவையில்லாத அதை விட்டுடலாம். மக்கள்கிட்ட சிம்பிளிஃபைடாக எல்லாத்தையும் கொண்டு போகணும். காலத்துக்கு காலம் மாற 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 டெக்னாலஜி வளர சிம்பிளிஃபை ஆக்கணுமே தவிர காம்ப்ளிகேட் ஆக்கக்கூடாது. அதை ப்ளீஸ் எல்லோரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. அதுவுமே மக்கள்கிட்ட கருத்து கேட்டு மக்களிடம் கலந்து ஆலோசித்து மக்களிடம் சேர்ந்து முடிவு பண்ணுங்களே தவிர நீங்களே சும்மா நாங்கள் பில் பாஸ் பண்ணுறோம் அது பண்ணுறோன்னு சொல்லி நீங்களே தனியாக முடிவு பண்ணிக்காதீங்க. அது பெரிய சிக்கலில் தான் கொண்டு போய் விடும். இது போக நான் வரது சொல்லணும்னா பார்த்துக்கிறேன், பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டோன்னு பார்த்துக்கிறேன். Communication skill based only for language needed. Ariane is okay. Hindi or English speaking. Education system is a lot. Ask people opinion every time. அதே மாதிரி எங்களுக்கு நாங்கள் ஹிந்தி படங்களும் பார்க்குறாங்க, ஆனால் ஹிந்தி பேச தெரியாது. ஹிந்தி படம் புரியாமல் கூட நாங்கள் ஹிந்தி பார்ப்போம். இட் இஸ் அபவுட் த லவ், நாட் அபவுட் கம்பல்ஷன். ஓகே, இதில் இருக்கக்கூடாது. ஃப்ரீடம் ஆஃப் லாங்குவேஜ், ஃப்ரீடம் ஆஃப் எஜுகேஷன், ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன், ஃப்ரீடம் ஆஃப் ஆல் குட் திங்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அது அவ்வளோதான் நினைக்கிறேன். இதுக்கு மேலே நான் எதுவும் பேசுறது முக்கியமான இதில் பேசிட்டு நினைக்கிறேன். இதுக்கு மேலே எதுவும் இருக்குன்னு எனக்கு தெரியல. எது இருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். சப்போர்ட் மீ, ஐ எம் பெகர்னா, பெகர் மேன், பெகர் பாய். Support my YouTube channel. Follow me on all social medias: Facebook, YouTube, Instagram, Twitter. See you. Bye. Take care. என்னடா வேணும் உனக்கு? சொல்றா, என்னடா வேணும் உனக்கு? ரெஸ்பெக்ட் வேணும்டா.